தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யன் ஆவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 5ஆம் வாரம் மார்ச் 26ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நட்சத்திர பாருடம் இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்றாரு? நான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கேன், என்னையே கடவுள் பெருமைப்படுத்துவாரு, நானும் கடவுளை பெருமைப்படுத்துவேன், ஏன்னா நான் கடவுள் சொன்னபடி நடக்கிறேன் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏசப்பா இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் அதை நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன அது? மறுவாழ்வு, அதாவது என்றுமே சாகா வாழ்வு. அது எப்போ கிடைக்கும்? பூமி வாழ்க்கையை விட்டுட்டு விண்ணக வாழ்க்கைக்கு போகும்போது அது என்ன வாழ்வு? கடைசி வாழ்வு. ஓகேங்களா? அந்த வாழ்வு தான் கடைசி வாழ்வு. அந்த வாழ்வு நீண்ட வாழ்வு. அந்த வாழ்வு நாம விண்ணகத்துக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லபடியாக வாழணும். அதை நம்ம நம்பணும். அந்த காலத்தில் நிறைய பேர் நம்பல, மற்றவர்கள் கூட நம்ப மாட்டாங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம்? அந்த வாழ்வை நம்பணும். அந்த வாழ்வை நோக்கி பயணம் தான் இருக்கணும். நாம் அதை நம்பினா மட்டும்தான் நாம் தப்பு செய்ய மாட்டோம், நல்லது செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்போம், கடவுளுக்கு பிடித்த மாதிரி வாழ்வோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தவக்காலத்தில் நாம் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சிகள் எடுத்து கடவுளை நோக்கி பயணம் செய்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசு மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.